யோசிச்சுட்டு இருக்கான். தூக்கிறதுக்கு தாண்டா சரியான டைம் நம்மளுக்கு. ஜானி பாய், எதுக்கும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாய். தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். தூக்குறோம்டா ஜானி பாய். ஏன்டா கத்துற? நைனா அண்ணே சமுதாய குத்திர புத்து தூக்கிட்டானே. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. ஜானி பாய், இதே சேருக்கோஸ்தரம் தான் தாசி துரை அப்பனை தூக்கினான். அதே சேருக்கோஸ்தரம் தான் துரை தாச ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா நீ அந்த சேரையே தூக்குன பார். நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கோம் தெரியுமா? ஜானி பாய், இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய், எடைக்கு போட்டா வடை கூட கிடைக்காது. போட்டோ பிடிச்சி OLXல போட்டு ஓவர்சீஸ்ல வித்துருவோம். அதுக்காக என் சேரை தூக்கிட்டு வந்தேன். இதே சேர்ல என் மாமனாரை உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு காட்டல. நைனா கண்ணு முன்னாடியே வா. கருவை சாத்துட்டு என் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுறேன்டா. நாங்கள கூட இருந்து காட்டுறோம் பாய். காட்டுறேன்டா. காட்டுவோம் பாய். ஆனா ஒரு சின்ன டவுட், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கு தெரியுமா? மாமா மாமா சேர் எடுத்து வந்துருக்கேன். கதவு தர மாமா. ஜானி பாய், இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. OLXல நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க, வித்தரலாமா? ஐடியா இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன போதையில் இருக்கிறோம் தெரியுமா? இவ்வளோ பதில இருக்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சிங்கிள் சண்டை கூப்பிடுவீங்க. சொல்லலன்னா இந்த மான் கொப்புக்கு மரணம் ஆயிடுவேன். சொல்றா, நம்ம எவ்வளோ போதையில் இருக்கிறோம்னா சேரை எடுத்துக்கின்னு ஒளிஞ்சுக்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டிலே வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே யார் இருப்பா? வெல்கம் டு சாப்பாய். கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ணோம். நமஸ்காரா. வணக்கம் பிரதர். My mother is supper, my father is supper, my brother also supper. Everything in the world is supper to me. நீ சொல்றது ஒன்று அந்த சப்பை மூஞ்சி சப்பை நம்பலாம். பின்னாடி இருக்கிற ஜிம்பாய்ஸ் எப்படி நம்பணுங்க? மான் கொம்பு சுத்துறேன்னு அவனுக்கு காதில் பூ சுற்றி இருப்ப. இப்போ எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானுங்க பார். நான் சப்பனா என்னடா சொல்லிடலாமா? வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா. பொருளா நாமளே போட்டுடலாம். அப்படி எடுப்பா வந்துருச்சுடா. ஏய் நம்ம பொருளை குடுறா. தெரிக்க விடலாமா? சரி பேபி, நான் பார்த்துக்கிறேன். எங்கடா போற? இந்த சப்பை இது வாங்கினது வெங்காயம் கூட வெட்டினதில்லை. நீயே யூஸ் பண்ணிக்க. வேலை முடிச்சிட்டப்பா. என்கிட்ட குறுக்கு சொன்னடா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சுமாரா அடிச்சு பேசார பண்ணி குட்டி. பாய், இப்போ நம்ம பிளான் பி என்ன பிளான்? அடுத்து அந்த பவுன்சர்கிட்ட நம்ம அடி தான் வாங்க போகிறோம். அதான் சேரை விஸ்தாரில் சேர் மேலே காலை வச்சு அடுத்து கேப்டன் கிக்கு தான். எதுக்கு கத்தி வச்சு ரைட் பண்ணுறான்? பேரிகார்டை எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்ணலாம் பாய்? தெரிச்சு ஓடலாமா? கேட்கலாமா? ஈக்குவலா ஓடனே ஒரு வயசுல சாக்கிங் போட போறாங்களே. பாய் பாபு நீ இப்படி போ. புலி நீ அந்த பக்கம் போ. மாட்டினியா? தட்டராணி நீங்க போங்க மாப்ள. நீங்க போங்க மாப்ள. சுபியா தேவையில்ல மனோஸ்தர் உயிரை விட்டுறாத. என்னடா நான் என்னவோ பயந்து போய் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சேன்னு நினைச்சியா? எங்கால நிச்சயமா ஒரு நாள் நைனாவா திரும்பி வருவார். அதை பார்க்கறதுக்கு தாண்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
மாப்பிள புறப்படுங்க மாப்பிள. ஏய் நெருங்காத. சுபையாண்ணே வந்துருங்கண்ணே, போயிடலாண்ணே. நான் எதுக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. எனக்கு எனக்கு இனிமேல் அவ்வளவுதான். மாப்பிள நீங்க புறப்படுங்க மாப்பிள. மாப்பிள போயிருங்க. ஏய் மாப்பிள, எவன் நம்புறானோ இல்லையோ நான் நம்புறேன். நீதான் அடுத்த நைனா. வாடா துரோகி. எதுக்கு சுபையா உனக்கு இந்த வேண்டாத வேலை? காப்பாத்தி தன்னடா விட்ட. உன்ன மாதிரி காட்டி கொடுக்கலையே. எவன் நம்புறானோ இல்லையோ நான் நம்புறேன். நீதான் அடுத்த நைனா. என்னடா சப்ப, சுபையா செத்தா தாஸ் கண்டிப்பா வருவான்னு சொன்ன, எங்க காணோம்? அட நீ வேற நைனா, அந்த ஆள் தான் உண்மையான சப்பன் இப்பதான் தெரிது. பழக்கம். அவன் சாவையை என்ன ஒளிஞ்சிருந்து பார்க்க வச்சுட்டானுங்க. சண்முகம், நம்ம கூப்பிட்டான மாளுங்க எத்தனை பேர் வருவாங்க? இன்னைக்கு நைட்டே செஞ்சிடலாம். நாம நினைக்கிற மாதிரி இல்லை தாசு. எல்லாம் 18-19 வயசு பசங்க. ஏரியா ஃபுல்லா வச்சிருக்கான். சும்மாலாம் செய்ய முடியாது. அவங்க அப்பனையே நான் தாண்டா போட்டேன். நீ தனியா செய்யலையே தாசு. அதுக்கு பெஞ்சமினை கூட்டின்னு வர சொல்றியா? ஏரியா நிலைமை சரியில்லை தாசு. அன்னைக்கு அவங்க அப்பனை போட்டு தடுத்து கூட பெஞ்சமின் தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா. நீங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒண்ணா நின்னீங்கன்னா அவனை போட்டுடலாம் தாசு. நான் கூட கேள்விப்பட்டேன், பெஞ்சமின் ஆயுள் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆக போறானா. அவன் ரிலீஸ் ஆனா என்ன, நான் கூப்பிட்டா வரவா போறான்? எனக்கு சண்டைலாம் செய்ய தெரியாது. அதனால முடிச்சது எங்க அப்பனை என்னால கூட்டு வர முடியும்.